பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நடுவரவர்களே, நான் இன்னைக்கு மன நிகழ்ச்சியையும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருவது புதுமைதான் என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கிறேன். நடுவரவர்களே, இது 21வது நூற்றாண்டு. சீனாக்கார கடல்ல நடுவரவர்களே சொல்லுங்க. கடல்ல கப்பல் விட்ட காலம் போய் இன்னைக்கு கடல் கடியில ரயில் விட்டுற காலத்துல பழமைன்னு பேச வந்திருக்காங்க. ஆகாயத்துல பவர் பிளான்ட் வச்சு கரண்ட உற்பத்தி பண்ணி காத்து வழியா பூமிக்கு அனுப்புற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் முன்னேறிட்டு இருக்கு. இவங்க நடானா பணம் பாயில தூங்கணும், தாளம் பாயில படுக்கணும், பழைய சோத்து திங்கணும், பணங்கலங்க அவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடுவரவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுது ஒரு பழம்பாடல். அது போல நாம கால மாற்றத்துக்கு ஏத்தாப்புல மாறிக்கிட்டே இருக்கணும். இல்லனா நம்மளே குப்பை மாரி கூட்டி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நடுவர்களே, நீங்க ஒண்ணு செய்யுங்க. இங்க பழமைன்னு பேச வந்திருக்காங்களே, இவங்க இன்னைக்கு புதுமையா யூஸ் பண்ணிட்டு இருக்க செல்போனை தூக்கி போட சொல்லுங்க பாப்போம். தூக்கி போட்டுட்டு பேசுறது மைக்ல பேசக்கூடாது, போனால வச்சு பேசணும். டிவியே பார்க்க மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். கம்ப்யூட்டரை தொடவே மாட்டேன்னு சொல்லுங்க பாப்போம். மாடி வீட்டுல வாழ மாட்டேன், குடிசை வீட்டுல தான் வாழணும்னு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம். முடியாது நடுவர்களே, அவர்களால் சொல்ல முடியாது. ஏன்னா மழை பெய்யலனா இன்னைக்கு விவசாயம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. சாப்பாடுன்னு ஒண்ணு இல்லனா எந்த கெடுதலையும் தராத மாத்திரை வந்தா இன்னைக்கு வரவேற்காம நம்ம போயிடுவோம். இல்ல நான் பச்சை மிளகா கடிச்சுக்கிட்டு பழைய சொத்தை தான் திம்பன்னு சொல்லுவோமா நடுவர்களே? ஆளு போய் குதிரையில போய் சேதி சொன்ன கால போய் இன்னைக்கு 5000 மைலா இருந்தாலும் இன்னைக்கு அரை நொடியில ஒருத்தரை தொடர்பு கொள்றோமே நடுவர்களே, அதெல்லாம் புதுமைதான நடுவர்களே. 50,000 செய்தியா இருந்தாலும் ஒரு கையடக்க கருவிக்குள்ள நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோமே, அது புதுமைதான நடுவர்களே. 1000 பக்கமா இருந்தாலும் 5 நிமிஷத்துல பிரிண்ட் எடுத்து கொடுக்குதே பிரிண்டர். அதெல்லாம் புதுமைதான நடுவர்களே. கண்டிப்பா. அன்னைக்கு கூட்டு குடும்பமா இருந்தோம்னு சொல்றீங்க. அன்னைக்கு கூட்டு குடும்பத்துல பாட்டி வடை சுட்ட கதை சொன்னுச்சு, பிள்ளைங்க எல்லாம் அதை கேட்டு வளர்ந்துச்சு. பாட்டி பட சுட்ட கதையை விட இன்னைக்கு அலைபேசி பல்லாயிரம் கதையை சொல்லுது நடுவர்களே. அந்த காலத்துல பாட்டி நாட்டு வைத்தியம் பண்ணுச்சுன்னு சொல்லுவீங்க நடுவர்களே. இப்ப உங்களுக்கு என்ன பண்ணுது? காய்ச்சலா, இருமலா, தும்மலா, வயிற்று வலியா, அல்சரா, எதா இருந்தாலும் நம்ம கூகுள் அண்ணன்ட்ட கேட்டா போதும். 5000 கூகுள் அண்ணன்ட்ட கேட்டா போதும், பல்லாயிரம் தகவல்களை அள்ளி கொடுப்பாரு நடுவர்களே. டிஜிட்டல் காலத்துல போய் பழங்காலத்தை மறந்துட்டோம், பண்பாட்டை மறந்துட்டோம். சாணம் போடல, சாணம் தெளிக்கல, கோலம் போடலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடுவர்களே. எல்லாத்துக்கும் மாற்று வந்தாச்சு. அன்னைக்கு மாவு கோலம், இன்னைக்கு டிஜிட்டல் கோலம். அன்னைக்கு சாணம், இன்னைக்கு சானிடைசர். அன்னைக்கு மிக்ஸி, அன்னைக்கு அம்மி ஆட்டுக்கல்லு, இன்னைக்கு மிக்ஸி கிரைண்டர். நடுவர்களே, எல்லா வீட்லயும் அன்னைக்கு மாடு இருந்துச்சு. பொங்கலை சிறப்பா கொண்டாடி இருப்பாங்க. இன்னைக்கு மாடு குறைஞ்சு போயிடுச்சு. பொங்கல் கொண்டாட்டமும் குறைஞ்சு போயிடுச்சு. டிவிக்கு முன்னாடியே பொழுது போகுது. உண்மைதான் நடுவர்களே, நான் ஒத்துக்கிறேன். மாட்டை புடிச்சு கட்டி தண்ணி காட்டி வைக்க முடிஞ்சு போட்டுனா 300 ரூபாய் கொடுத்து வைக்கல வாங்கிட்டு வந்து பாலை கறக்கிறதுக்குள்ள படுற கஷ்டத்தை நினைச்சுதான் நாங்க பால் பாக்கெட்டை வாங்கி படக்குன்னு கடிச்சு படக்குன்னு காப்பி போட்டு மடக்குன்னு குடிக்கிறோம் நடுவர்களே. அது சில மாடு விட்டுது உடனே கட்டி உதைக்குது நடுவர்களே. புதுமைங்கிறது பழமைக்கு எதை கிடையாது, போட்டியும் கிடையாது. அது எல்லாருக்குமே விரும்பக்கூடிய மாற்றம் தான் நடுவர்களே. சரி நடுவர்களே, நவீன எந்திரங்களே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம காலத்தை குறைச்சி, நேரத்தை குறைச்சி, நம்ம உடல் உழைப்பை குறைச்சி, டென்ஷனை குறைச்சி எல்லா வேலையும் எளிமையாக்குது நடுவர்களே. கண்டிப்பா. வீட்டுக்கு வர விருந்தாளிய உபசரிக்கிறோமோ இல்லையோ, ஆனா அழகழகா சமைச்சு போடுறோமோ இல்லையோ, ஆனா அமேசான்ல ஆர்டர் பண்ணி அழகழகா பரிமாறுவோம் நடுவர்களே. நல்ல நாட்டியத்தை கண்முன் நிறுத்துவதும் புதுமைதான், நல்ல இசையை நல்ல பாடலை நிறுத்துவதும் புதுமைதான் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய புதுமைதான்
மன நிறைவையும் தருகிறது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.